What is the pH of an aqueous solution? ஒரு buffer தான கொடுத்திருக்காங்க acetic acid and sodium acetate. இது வந்து ஒரு acidic buffer சரியா? So இந்த bufferக்கு pH எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா pH is equal to pKa acidனால A plus log of salt by acid சரியா? Salt ஓட concentration divided by acid ஓட concentration okay? இதில் Ka வச்சு நம்ம pKa கண்டுபிடிச்சிடலாம் அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா pKa is equal to minus log of Ka so minus log of Ka போட்டாச்சு 1.8 into 10 power minus 5 இது எல்லா ப்ராப்ளம்லேயும் இது வரும் ஆன்சர் வந்து 4.74 வரும் ஓகே minus log of 1.8 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன் minus log of 10 power minus 5 இது ஃபுல்லாக அப்படியே என்னதாகும் அப்படின்னா 5ஆக மாறிடும் அப்புறம் minus log of 1.8 நீங்கள் இதுக்கு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 4.74 தான் வரும் pKa சரியா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் ஆசிடோட கான்சன்ட்ரேஷனும் தெரியணும் ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னதுன்னா மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர் ஓகே லிட்டரில் வால்யூம் இருக்கணும் ஸோ நம்மளுக்கு மோல்ஸ்னால் என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் சரியா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அதுதான் என்னது மோல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சால்ட் எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து CH3COONAக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு மோல்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வால்யூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாரு சோடியம் அசிட்டேட் வந்து எவ்வளோ கிராம் இருக்குது 8.2 கிராம் இருக்குது அப்போ மாஸ் போட்டுடலாம் வால்யூம் எவ்வளோ 500 வால்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வால்யூமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மோலார் மாஸ் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து CH3COONAக்கு வந்து இது வந்து என்னது மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 82 கிராம் பெர் மோல் சரியா 82 கிராம் பெர் மோல் ஸோ போட்டுருவோமா மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8.2 கிராம் யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கீழே வந்து மோலார் மாஸ் கிராம் மோல் இன்வெர்ஸ் மோல் பெர் மோலை மோல் இன்வெர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 0.1 மோல்ஸ் கிடைக்குது ஸோ இப்போ இந்த மோல்ஸை நான் வால்யூமால் டிவைட் பண்ணும் வால்யூம் இன் லிட்டர் 500 ml தானே கொடுத்துருக்கு ஸோ 500 mlனா என்னது மில்லி தானே மில்லினாலே என்னது 10 power minus 3 லிட்டர் சரியா இதுக்கு போட்டிங்க அப்படின்னா 0.2 m கிடைக்குது திஸ் இஸ் ஃபார் என்னது சால்ட் அடுத்து ஆசிட் CH3COOH இதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம் கிராம் கொடுத்துருப்பாங்க மாசு 6 கிராம் அசிட்டிக் ஆசிட் 6 கிராம் சரியா ஸோ 6 கிராம் மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து 60 கிராம் பெர் மோல் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும்ல கார்பனுக்கு 12 போடணும் ஹைட்ரஜனுக்கு 1 போடுவோம் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ போடுவோம் 16 போடணும் அப்படி போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 0.1 தான் வருது 0.1 இன் 500 ml அப்படி தானா 500 ml அப்படி அதே தான் அப்போ ஆன்சர் வந்து 0.2 m கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம pH கண்டுபிடிக்க ரெண்டுமே 0.2 தான் பேசிக்காக ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ pH இஸ் ஈக்குவல் டு pKa என்னது 4.74 ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட்டோடதும் 0.2 தான் ஆசிடோடதும் 0.2 தான் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் லாக் 1 வரும் லாக் 1 இஸ் என்னது 0 ஸோ pH என்னது இதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு 4.74 இந்த பஃபருக்கு pH வந்து 4.74 ஓகே தேங்க்யூ